السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. يهدنا الصراط المستقيم. அல்லாஹ் கிட்ட எந்த சிராத்தை கேட்டோமோ அந்த சிராத் அப்படிங்கிற பாதையில அல்ஹம்துலில்லாஹ் தஃப்சீருடைய தேட்டத்தோடு நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ் இந்த பிரயாணத்தில் அல்லாஹு தாலா முழுமை பெற்றிடவும் விளங்கிடவும் விளங்கியபடி வாழ்ந்திடவும் விளக்கிடவும் சக்தி நமக்கு தந்துருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாவங்கள் விலக்கி வாழ்ந்திடவும் சக்தி தந்துருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ فَإِن لَّمْ تَفْعَلُوا وَلَن تَفْعَلُوا فَاتَّقُوا النَّارَ الَّتِي وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ உஇத்தத் லில்காஃபிரீன். நம் அடியாருக்கு நாம் அருளிய இவ்வேதத்தில் நீங்கள் ஐயம் கொண்டவர்களாக இருந்தால் இதை போன்றதோர் அத்தியாயத்தையேனும் நீங்கள் உண்மையாளர்களாயின் கொண்டு வாருங்கள் பார்ப்போம். அதற்காக அல்லாஹ்வை தவிர உள்ள உங்கள் உதவியாளர்கள் அனைவரையும் அழைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லையானால் நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்ய போவதில்லை. மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக உள்ள நரக நெருப்புக்கு நீங்கள் அஞ்சுங்கள். இறை மறுப்பாளர்களுக்காகவே அது தயார் செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நாம கடந்து வந்திருக்கக்கூடிய பாதையில இது அடுத்தது அல்லாஹு தாலா ரப்பாக தன்னை அறிமுகப்படுத்தி, ஹாலிக்காக தன்னை அறிமுகப்படுத்தி உபூதியத்தை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்தாமா, இபாதத்தை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்தான். அந்த இபாதத் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். யாரோடையும் இணை வைக்காத அந்த பரிபூர்ணமான இறைவணக்கத்தை சொல்லி கொடுத்தான். இப்ப தன் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வலிமையானதுன்னு அல்லாஹு தாலா சொல்றாமா. இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லம்மா. ஏற்கனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சவாலை சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். 1500 வருஷமாக இது முறியடிக்கப்படாத ஒரு சவாலாக இருக்கிறது. 1500 வருஷங்களாக முறியடிக்கப்படாத ஒரு சவாலாக இது இருக்குமா? என்ன சவால்னா, இறை மறுப்பாளர்களை நோக்கி அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முஹம்மதுக்கு நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் அருளிய இந்த வேதத்தை பத்தி சந்தேகம் இருந்தா இதை போல ஒரு அத்தியாயத்தையும் நீங்கள் கொண்டு வாருங்கள். கொண்டு வாங்க. எல்லாம் நீங்க தனியா இல்ல, எல்லாரையும் கூட்டுக்கோங்க, எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். ஆனால் கொடுக்க முடியாது. அம்மா, இந்த மாதிரியான அரைக்கூவல் குர்ஆனோட விஷயத்துல இது ஒரு அரைக்கூவல்னு சொல்லலாமா. குர்ஆன்ங்கிறது ஒரு மிராக்கிள்மா. இந்த தஃப்சீர் இப்னு கஸீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் புகாரில பதிவாகி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு இறை தூதரும் அவருடைய சமுதாய மக்கள் நம்பும் வகையில் ஒரு சான்று வழங்க பெறாமல் இருந்ததில்லை. எனக்கு வழங்க பெற்றுள்ள சான்றெல்லாம் அல்லாஹ் எனக்கு அறிவித்த இறை செய்தி குர்ஆன் தான். எனவே மறுமை நாளில் மற்றவர்களை விட அதிகமாக பின்பற்றக்கூடிய மக்கள் உடையவனாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அவங்களுடைய இதை மறுபடியும் ஒரு தடவை நான் லாஸ்ட்ல ஞாபகப்படுத்துறேம்மா. அதனால இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதைத்தான் தன்னுடைய மிராக்கிள், தனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமாகவே சொல்லியிருக்காங்க. இந்த அற்புதத்தை போல ஒன்றை கொண்டு வர முடியுமான்னு அல்லாஹு தாலா சவால் விடுறான். கிட்டத்தட்ட இது ஒண்ணுதான் மதினால விடப்பட்ட சவால்மா. இதுக்கு முன்னாடி மக்கி சூறாக்கள்ல விட்டுருக்கான். அதுவும் பாருங்க, படிப்படியா முதல்ல என்ன சொல்றான் அல்லாஹு தாலான்னு பாருங்கம்மா. இந்த மாதிரி ஒரு வேதத்தை உங்களால கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறான். 28வது அத்தியாயம் 49வது ஆயத்துல, قُلْ فَأْتُوا بِكِتَابٍ مِّنْ عِندِ اللَّهِ هُوَ أَهْدَىٰ مِنْهُمَا أَتَّبِعْهُ إِن كُنتُمْ صَادِقِينَ. ஆகவே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவ்விரண்டையும் விட நேர்வழி காட்டக்கூடிய வேதத்தை அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள். நேர்வழி காட்டக்கூடிய வேதத்தை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வாருங்கள். நானும் அதை பின்பற்றுகின்றேன் என்று நபியே நீர் கூறுங்கள். அதாவது வேதத்தை சொல்றாங்க, இது போல ஒரு கொண்டு வாங்க, நானும் பின்பற்றுகிறேன் நபியை சொல்றான் அல்லாஹு தாலா. சவால் விடுறான் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத். அதே மாதிரிமா திருப்பி அல்லாஹ் சவால் விடுறான், قُلْ لَئِنِ اجْتَمَعَتِ الْإِنسُ وَالْجِنُّ عَلَىٰ أَن يَأْتُوا بِمِثْلِ هَٰذَا الْقُرْآنِ لَا يَأْتُونَ بِمِثْلِهِ وَلَوْ كَانَ بَعْضُهُمْ لِبَعْضٍ ظَهِيرًا.
இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்காக மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்து முயன்று அவர்களில் ஒரு சிலருக்கு உதவி புரிபவர்களாக இருந்தாலும் இது போன்ற ஒன்றை அவர்கள் கொண்டு வர முடியாது என்று நபியே நீர் கூறும். இது ரெண்டும் ஃபுல் குர்ஆனை கொண்டு வர முடியுமான்னு சவால். இந்த மாதிரி வேதம் இருக்குல்ல, இது நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல, நீங்க கொண்டு வாங்க பாப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்தது சொல்றான், சரி முழு குர்ஆன் வேண்டாம்யா, ஒரு 10 ஆயத்தை கொண்டு வாங்க. மாஷா அல்லாஹ். قل فأتوا بعشر سور مثله مفتريات وادعوا من استطعتم من دون الله إن كنتم صادقين. நீங்களும் இதை போன்ற கற்பனை செய்யப்பட்ட 10 அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள், 10 சூறாக்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு சாத்தியமான எல்லோரையுமே இதற்கு துணை செய்ய நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று நபியே நீர் கூறுகிறார்கள். ரொம்ப லேசா நம்ம குர்ஆனை நினைச்சிட்டு இருக்கோம்மா, அதை விட்டு விலகி போறோம், சும்மா ஹத்தம் பண்றதுக்குன்னு பயன்படுத்திட்டு போறோம். ஆனால் இது ஒரு அற்புதம் அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள ஆணித்தரமா பதிஞ்சு போயிருந்தா கண்டிப்பா நம்ம இதை அணுகக்கூடிய முறையில இன்னும் அதிகமான ஆர்வம் காட்டிடுவோம்மா. அடுத்து அல்லாஹ் சொல்றான், சரி முதல்ல 2 ஆயத்துல என்ன பார்த்தோம், ஒரு வேதத்தை இது மாதிரி ஒரு வேதம் கொண்டு வாருங்கள்னு பார்த்தோம். அதுவே முடியாதுன்னு அல்லாவே சொல்லிட்டான். கொண்டு வாங்க பாப்போம் சவால். அடுத்த சவால் அல்லாஹ் விடுறாமா, சரி 10 முடியாது, முழு வேதத்தை கொண்டு வரதும் முடியாது, 10 கொண்டு வாங்கன்னா அதுவும் உங்களால முடியாது. குல் ஃபக்து பிசூரத்தின் மிஸ்லிஹி வதுஉ மன் இஸ்ததஅதும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் ஸாதிகீன். இதை நம் தூதராகி அவர் கற்பனை செய்து கொண்டார் என அவர்கள் கூறுகின்றார்களா? நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் இதில் உள்ளதை போல ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள், ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வை அன்றி உங்களால் சாத்தியமானவர்களை உங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இப்ப என்ன ஆயிடுச்சுமா, ஒன்னையாவது கொண்டு வாங்க, எல்லாத்தையும் கொண்டு வர வேணாம், அட்லீஸ்ட் ஒரு சூறா நீங்க கொண்டு வாங்க. எத்தனையோ இருக்குல்ல விஷயம் இருக்குல்ல, ஒரு அலம் தர கைஃப, மூணு சாதாரண 3 ஆயத்துக்குள் அல்லாஹ், ஒரு சூரத்துல் இஹ்லாஸ், ஒரு சூரத்துல் கௌசர், இது மாதிரியாவது கொண்டு வாங்க ஒரு சூறாக்களை. நீங்க யாராவது ட்ரை பண்ணவே இல்லையான்னு கேட்டா ட்ரை பண்ணிருக்காங்கம்மா. முசைலமா ட்ரை பண்ணா, கேலி கூத்தா போயிடுச்சுமா. குர்ஆனுக்கு இணையா கொண்டு வரவே முடியல. இன்னொரு விஷயம் கடைசியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத 4லையும் சொல்லிட்டு கடைசியா இப்ப இந்த ஆயத்துல மதீனால கேக்குறான். மதீனால மக்கால அரபி மொழி புலமை உடையவர்கள், அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கால கவிதை போட்டி நடக்குமாமா. உலகத்துல உள்ள எல்லாரும் கலந்து கொள்வாங்களாம், அரபியில புலமை உடையவர்கள். கடைசியா அந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்கு வேற வருவாங்கல்லம்மா, அதுல எது செலக்ட் ஆகுதோ அந்த கவிதையை கொண்டு போய் கஅபத்துல்லாஹ்ல தொங்க விடுவாங்களாம். அந்த அளவுக்கு தங்கள் மொழி மீது ரொம்ப பெருமையோட அவங்க இருந்திருக்காங்க. அந்த மக்கள் கிட்ட இந்த சவால் விடுக்கப்பட்டது, யாருமே ஜெயிக்கல. ஒன்னு விஷயம் விளங்கிக்கிறணுமா, இதுல இப்னு கசீர் பைனா ரெண்டையுமே நான் எடுத்துட்டு நான் சொல்றேன்மா. அதாவது அந்த காலகட்ட மக்கள் ரத்தம் தயாரா இருப்பாங்க, ஒரு இனத்தை அழிக்கிறது, நாங்க சண்டை போடுறோம் வைக்கிறோம் எல்லாத்துக்கும் தயாரா இருந்தாங்க. ஆனா அவ்வளவு தூரம் வெறுத்தாங்க, அவ்வளவு தூரம் தங்களுடைய மொழி மேல பெருமையுடைய அவங்களால இதை போல ஏன் அந்த சவாலை ஜெயிக்க முடியல, ஏன் ஒரு சூறாவை கொண்டு வர முடியல? அவங்க அத்தனைக்கும் அவங்க அரபு கவிதைகள்லாம் ரொம்ப கவிதைகளின் மீது பெருமை கொண்டவர்களாக அவங்க இருந்தாங்க, யாராலையுமே கொண்டு வர முடியலம்மா. அதுதான் குர்ஆன். சரி, இப்போ சந்திக்கக்கூடிய இடம் எப்படி? மதீனால ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய அறிஞர்கள், யூத அறிஞர்கள், பழைய வேதங்கள் கற்று தேர்ந்தவர்கள், இவங்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கம்மா. அதாவது குல் இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபக்து பிசூரத்தி மின் மிஸ்லிஹ். இந்த வார்த்தை இதுவரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லைம்மா. முன்னாடி கூட அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், வெறும் மிஸ்லிஹின்னு தான் சொல்லியிருக்கான். குல் ஃபக்து பிசூரத்தி மிஸ்லிஹ், இது போன்ற ஒரு சூறாவையாவது கொண்டு வாங்க. இப்ப அதை விட ஒரு ரொம்ப டிப்பிக்கலான ஒரு சவால் விட்டுருக்கான் அல்லாஹ். எப்படின்னா மிம்மிஸ்லி, அதை ஒத்து வர்றமையாவது ஒண்ணு கொண்டு வாவேன், இது ஒத்து வர்ற மாதிரியாது மிம்மிஸ்லி. இது அதான் சொல்றாங்க, படிப்படியா இறங்கி கடைசியில மிம்மிஸ்லி, அது ஒத்து வர்ற மாதிரி ஒரு இதையாவது நீங்க கொண்டு வாங்களேன். இது யார்கிட்ட சவால்? பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் சவால் விட்டு பார்த்தா யாருமே ஜெயிக்க முடியாம 1500 வருஷங்களாக அது முடிக்க முடியாத சவாலாகவே இருக்குமா. இதை சொல்றப்ப சொல்றாங்க, லிங்குவிஸ்டிக்கலா குர்ஆனை யாராலையும் அடிச்சுக்க முடியவே முடியாதுமா, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஏன்னா ரொம்ப அற்புதம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த மதத அம்தத ரொம்ப ஆச்சரியம். இந்த மாதிரி நிறைய இருக்குமா. அதாவது இந்த இடத்துல அல்லாஹ் இதை யூஸ் பண்ணிருக்கான்னு அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கும், இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிருக்கான்னு அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்குமா. இன்னும் போக போக நம்ம நிறைய பார்க்கலாம். அதாவது ஒரே சொல்ல குறிக்கிறதுக்கு 2 விதமான வார்த்தைகள் இருக்கும். ஒரு டைப்பா உள்ள விஷயங்களுக்கு ஒண்ணு மட்டும் தான் யூஸ் பண்ணப்படும். அதாவது மத்தரன் கைஸ்ன்னு மழைக்கு 2 இருக்கும். அதுல அதாபுக்கு குறிக்கிறப்போ உபயோகப்படுத்தக்கூடிய மழைங்கிற வார்த்தைய
வேதனையை குறிக்கிற இடத்துல மழையை கொண்டு தண்டிச்சோங்கிற இடத்துல வரக்கூடிய மழைக்கு அதை யூஸ் பண்ணிருக்க மாட்டான்லாம். நம்ம வரப்போது அந்த வார்த்தைகள் வரப்போ உங்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் வரப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்கம்மா. இந்த மாதிரி ரொம்ப அந்த லிங்குவிஸ்டிக்கலா நம்ம ஹிஸ்டாரிக்கலாவும் அது ஒரு பெரிய விஷயம்மா. ஏன்னா இதை பொய்யாக்கணுங்கிறதுக்காகவே நிறைய ஆய்வுகள் நடந்துச்சு. இவங்க பைபிள்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க, தௌரால இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க, அப்படி இப்படிங்கிற ரீதியில எல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தாங்க. எல்லாரும் தோத்துதான் போனாங்களே தவிர யாருமே ஜெயிக்கவே கிடையாதுமா. அப்படிப்பட்ட ஒரு யாராலுமே தோற்கடிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு சவாலாகத்தான் இது இருக்குமா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹு தாலா சொல்றான், இன்குன்தும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இன்குன்தும் இருந்தால் மிம்மா நஸ்ஸல்னா அலா அபுதினா. இந்த அபுத் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்லம்மா, அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொல்றான் அபுத். இந்த அபுத் சொல்லும் பொழுது ஏற்கனவே இபாதத்துங்கிற வார்த்தைக்கு நிறைய நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னொருமா, இந்த அபுத் அப்படிங்கிறது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் சொல்றான், நம்ம எல்லாருமே இபாதுல்லாஹ் ஆகுறதுக்கு முயற்சி பண்றோம், ஆனா ஆயிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு இபாதத்துங்கிறதுக்குள்ள 2 விஷயம் இருக்குங்கிறாங்க. இது வந்து இஸ்ரார் அஹமது ஹசரத் பதிவு செய்யறாங்கம்மா. இது ரொம்ப அழகா இருந்துச்சுமா, மாஷா அல்லாஹ். அதான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். நமக்கு முயற்சி பண்ணணும் கண்டிப்பாம்மா. இபாதத்துக்குள்ள 2 விஷயம் இருக்காம்மா. ஒண்ணு வந்து இதாஅத், ஒண்ணு முஹப்பத். இதாஅத்துங்கிறது வெளிப்படையா தெரியக்கூடிய வணக்கங்கள், தொழுகை, ஹஜ்ஜு, ஜகாத் எல்லாமே வெளிப்படையா செய்யறோம். ஆனா இது எல்லாத்துக்குள்ளயும் முஹப்பத் அப்படிங்கிற விஷயம் இருந்தாதான் அது இபாதத்தா மாறுமா. உதாரணமா இதாஅத்துங்கிறது உடல், முஹப்பத்துங்கிறது உயிர். உயிர் போயிட்டா உடலுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இந்த உலகத்துல கிடையாது, நாற்றம் எடுத்து போயிடும். அப்போ அந்த உயிரோடு கூடிய இபாதத்தாக இருக்கும், இதாஅத்தாக இருக்கும் பொழுது, இதாஅத்னா அமல்கள் ஃபுல்லாவே. அப்போ உயிரோடு முஹப்பத், அல்லாஹ்வின் மீது முஹப்பத்தோடு கூடிய ஒரு இதாஅத்தாக வழிபாடாக இருக்கும் பொழுதுதான் இந்த வழிபாடுகள் எல்லாமே இபாதத்துங்கிற அந்தஸ்து அடையுதான். மாஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் அந்த இபாதத்தை செய்யக்கூடிய ஒருத்தர் இபாத், அல்லாஹ்வுடைய அடியார். உலகத்துல இதை விட சிறப்பான ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை இந்த வார்த்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. இபாத், அடியார், அல்லாஹ்வுடைய அடியார். ஃபக்து பி சூரத், இதுல வந்து இந்த சூராங்கிற வார்த்தைக்கும் நான் வந்து பைனா ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேம்மா. அந்த காலத்துல சூராங்கிறதுக்கு அத்தியாயம்லாம் சொல்ல மாட்டாங்க, அரபிக்லயே அது அர்த்தம் கிடையாதான். அம்மா இதுல என்ன பெரிய விஷயம், நாம அரபுகள் குரானை எதிர்க்கிறாங்க அந்த காலகட்டத்துல, அதுவும் பெருமை, அரபி மீது பெருமை கொண்ட அரபிகள். அவங்களுக்கே ஆச்சரியம், இதனடா அது சூரான்னு சொல்றாரு. சூரானா என்னன்னாமா, காம்பவுண்ட் வால், காம்பவுண்ட் வால், கோட்டை சுவர். கோட்டை சுவர் இருக்குல்ல, அதுதான்மா. கோட்டை சுவரை யார் கட்டுவா? இப்போ ஒரு அந்த காலத்துல, இப்போ உங்களுக்கு தெரியாதுமா, அந்த காலத்துல இப்போ உதாரணமா நம்ம நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கு எல்லையில ஒரு கம்பி வேலி போடுவாங்க. எல்லையில கம்பி வேலி போட்டு, இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும், இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில உள்ள எல்லைன்னு போடுவாங்க. அந்த எல்லையை யார் கட்டுவாங்க? அந்த கிராமத்து மக்களா போய் கட்டுவாங்க? இந்தியன் கவர்மெண்ட் கட்டும். இந்தியன் கவர்மெண்ட் கட்டும். அந்த வேலி மேல யாராவது கை வச்சா அல்லது வேலியை தாண்டி ஊடுருவுனா அதுக்காக சண்டை போட வேண்டியதும் கிராம மக்கள் இல்ல, கவர்மெண்டே வரும். இந்த சூரா அப்படிங்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட மார்க்கத்திற்கான வேலி, மார்க்கத்துக்கான வேலிமா. அது எப்படிப்பட்ட வேலி? ஆச்சரியமா ஆன்னு பாக்குறாங்க. சாதாரணமா இந்த காம்பவுண்ட் அப்படிங்கிறது கீழ இருந்து மேல எழுப்புவாங்க. அல்லாஹ் சொல்றான், நஸ்ஸல நஸ்ஸல்னா. அன்சலாவுக்கும் நஸ்ஸல்னாவுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அன்சல்னா இப்போ ஒரு 5 சென்டிமீட்டர் மழைனா 5 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீத்துரும், அப்படி வரல குரான். நஸ்ஸல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அதுவும் வானிலிருந்து, இறைப்புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேலி, மார்க்கத்துக்கான வேலி. மாஷா அல்லாஹ். உங்களால ஒண்ணும் இதை எதிர்க்கிறதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சவால் விட்டுருக்கான், வாங்கலேன் பாப்போம், ஒண்ணு கொண்டு வாங்கலேன், இதை போன்றதையாவது கொண்டு வாங்கலேன். அப்படிப்பட்ட அற்புதமான வேலி சுவர், சூரா. அந்த வேலி மாது, கோட்டையினுடைய வேலி மாதிரி மாது. சூரா பிசூரத்தின் மிம் மிஸ்லிக், இதை போன்றது ஒரு ஒன்றையாவது கொண்டு வாருங்கள். அதுவும் அல்லாஹ் சொல்றான், கூட்டுக்கோங்க, எத்தனை அழைப்பாளர்களை இருக்காங்களோ எல்லாரையும் நீங்க கூட்டுக்கோங்க. ஆனா உங்களால கண்டிப்பா அதை போன்ற இன்குன்தும் சாதியகைன், நீங்கள் உண்மையாளர்களா இருந்தால் கொண்டு வாங்க, ஆனா கொண்டு வர முடியாது. அல்லாஹ் வந்து இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக பாமரன், தனி மனிதம், சமூகம் எல்லாருக்கும் பொதுவாகவே ஒரு சவால் விட்டுருக்கா. அல்லாஹ் யாரா இருந்தாலும், உனக்கு நீ பாமரனா இருந்தாலும், பெரிய சமுதாயமா இருந்தாலும், பெரிய படிப்பானவனா இருந்தாலும் எல்லாரும் கொண்டு வாங்க, முடியவே முடியாது உங்களால.
இந்த குர்ஆனுடைய சிறப்பை பத்தி சொல்றப்போ கண்டிப்பா இது பெரிய பதிவாகவே போயிடுமா. தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் சுட்டிக்காட்டிய ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேம்மா. அல்லாஹ் அதை நம் மனதில் பதிய வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு செய்தியை குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதன் சுவையும் மெருகும் கூடுகிறது. நமக்கு சலைச்சே போக மாட்டேங்குதுமா. மறுபடி ஓதும் பொழுது அதை கேட்கும் பொழுது நமக்கு சுவையும் மெருகும் கூடி விடுவதால் தான் அதை படிக்கிறதுல அறிஞர்கள் அதை கற்றுக்கொள்வதில் ஒருபோரும் சடைவடைகிறதே இல்லையா. அது மட்டும் இல்லாம ஒரு நன்மைக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலனை பத்தி குர்ஆன் வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா, திறக்காத உள்ளங்களும் திறந்து கொள்ளும், மூடிய செவிகளும் மலர்ந்து விடும், அமைதி இல்லமான சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அளவிலா அருளாளனின் என்ற ஆசையும் அளவிலா அருளாளனுடைய அரியாசனத்தை தொட்டுவிட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிவிடும். فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون. அவர்கள் நற்செயல் புரிந்ததற்கு பிரதிபலனாக அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண் குளிர்ச்சி தரும் சுகங்களை எந்த ஆன்மாவும் அறியாது. மாஷா அல்லாஹ். இதை விட எப்படிமா அழகா சொல்ல முடியும்? உங்களால அறிஞ்சிக்கவே முடியாது, உங்களால அதை தெரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி ஆர்வம் ஊட்டக்கூடிய இந்த அழகு மாஷா அல்லாஹ் குர்ஆனுடைய ஈடு நீற்ற சிறப்புமா. அதே மாதிரி தண்டனைகளை பற்றி சொல்லும் பொழுதும் அப்படி குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அவ்வளவு அச்சமூட்டக்கூடியதாக இருக்குமா. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாமா, குல்லமா ஹபத் ஜித்னாஹும் ஸஈரா. அது அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு அந்த எப்போவெல்லாம் வேதனை குறையுதோ அப்பவெல்லாம் நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன்னு சொல்றான் அல்லாஹ். வேதனை குறையும் பொழுதெல்லாம் அதை நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். நரகத்தின் வெப்பம் தடியும் பொழுதெல்லாம் அதன் சுவாலையை நாம் மேலும் அதிகமாக்கிக் கொண்டே இருப்போம். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமேமா அந்த தண்டனையும் நம்ம உணர்ந்து அதன் பக்கம் அச்சம் ஊட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்குமா. இது குர்ஆனுடைய ஒரு சிறப்புமா. அச்சமூட்டுவதிலும் அதற்கு இணை யாரும் கிடையாது, ஆர்வம் ஊட்டுவதிலும் அதற்கு இணை யாரும் கிடையாது. ஏன்னா இது அல்லாஹுடைய வார்த்தை. நபித்தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்கம்மா, இறை நம்பிக்கையாளர்களே அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் கூற தொடங்கினால் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அதுக்கு பிறகு கண்டிப்பா 2 விஷயம் இருக்குங்கிறாங்கம்மா. ஒன்று நன்மை குறித்த கட்டளை இருக்கும், அல்லது தீமை குறித்திய தடை உத்தரவு இடம்பெற்றிருக்கும். எங்கெல்லாம் யா ஐயுஹல்லதீன ஆமனு 89 இடத்துல அல்லாஹ் கூப்பிடுறாமா யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு. சஹாபா சொல்றாங்க, அதாவது எங்கெல்லாம் யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு அல்லாஹ் சொல்றானோ அங்கெல்லாம் காது கொடுத்து கேளுங்க. கண்டிப்பா இது 2ல 1 இருக்கும். நன்மை குறித்த ஒரு கட்டளை இருக்கும், தீமை குறித்த ஒரு தடை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றாமா, ஃபஇல்லம் தஃஅலு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். வலம் தஃஅலு, அதாவது இது வரைக்கும் செய்யவும் இல்லை, இந்த சவாலை யாரும் முறியடிக்கவும் இல்லை, இப்போ நிகழ்காலத்துல உங்களால செய்யவும் முடியாது. வலம் தஃஅலு, இது நஃபி தஅகீது ஃபியல். உங்களுக்கு ஆலிமா படிச்சவங்களுக்கு தெரியுமா, லன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், திட்டமாக அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான். இது பெக்யூலரா எதிர்காலத்துக்கு உரியது. இது எதிர்காலத்திலும் திட்டமாக செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணித்தரமா மறுத்துடுறான், முடியவே முடியாது. வலம் தஃஅலு வலம் தஃஅலு, கண்டிப்பா செய்ய முடியாது. இந்த இடத்துல பைன ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இந்த இடத்துல வலன் தஅமலுன்னு அல்லாஹ் சொல்லாம தஃஅலுன்னு சொல்றதுக்கும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறாங்க. இது ருசியா இருக்குதுமா. ஏன்னா ருசிங்கிறது நாக்குக்கு மட்டும் ருசி இல்லம்மா, அது நம்ம ஆன்மாவுக்கும் ருசி வேணும். ருசி கேக்குதுமா, அந்த ஆன்மாவும் கேக்குது, அதுக்கு நிம்மதி கேக்குது இல்ல, அந்த ருசி கொடுக்கக்கூடிய வார்த்தைமா. இங்க என்னன்னா அமல் அப்படிங்கிறது நம்ம சொல்ல இல்லல்லதீன அமிலு சாலிஹாத், அதாவது ஒரு அமல் செய்யணும்னா கண்டிப்பா நம்ம உணர்ந்துதான் செய்ய முடியும். நமக்கு புத்தியும் வேலை செய்யணும், அதுல கையும் வேலை செய்யணும், எல்லாம் சேர்ந்து யோசிச்சுதான் ஒரு அமல். தொழுகையா இருக்கலாம், ஒரு கணக்கு போட்டு இதா இருந்தாலும் நமக்கு செய்யும் பொழுது நம்முடைய உடலும் வேலை செய்யணும், நம்முடைய அறிவும் வேலை செய்யணும். இந்த ஃபஅலங்கிறதுக்கு அப்படி கிடையாது, சாதாரணமா செய்தல்னு அர்த்தம். அது சொல்றாங்க, நீங்க இந்த இடத்துல வலன் தஅமலுன்னு அல்லாஹ் சொல்லாம தஃஅலுன்னு சொல்றதுக்கும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறாங்க. இது ருசியா இருக்குதுமா. ஏன்னா ருசிங்கிறது நாக்குக்கு மட்டும் ருசி இல்லம்மா, அது நம்ம ஆன்மாவுக்கும் ருசி வேணும். ருசி கேக்குதுமா, அந்த ஆன்மாவும் கேக்குது, அதுக்கு நிம்மதி கேக்குது இல்ல, அந்த ருசி கொடுக்கக்கூடிய வார்த்தைமா. இங்க என்னன்னா அமல் அப்படிங்கிறது நம்ம சொல்ல இல்லல்லதீன அமிலு சாலிஹாத், அதாவது ஒரு அமல் செய்யணும்னா கண்டிப்பா நம்ம உணர்ந்துதான் செய்ய முடியும். நமக்கு புத்தியும் வேலை செய்யணும், அதுல கையும் வேலை செய்யணும், எல்லாம் சேர்ந்து யோசிச்சுதான் ஒரு அமல். தொழுகையா
இருக்கலாம், ஒரு கணக்கு போட்டு இதா இருந்தாலும் நமக்கு செய்யும் பொழுது நம்முடைய உடலும் வேலை செய்யணும், நம்முடைய அறிவும் வேலை செய்யணும். இந்த ஃபஅலங்கிறதுக்கு அப்படி கிடையாது, சாதாரணமா செய்தல்னு அர்த்தம். அது சொல்றாங்க, நீங்க வந்து யோசிச்சும் செய்ய முடியாது, ஆக்சிடென்டலா ஒரு வார்த்தை வந்துருச்சு, அது குர்ஆனுக்கு ஈடாவும் வர முடியாதுன்னு சொல்றதுக்காகத்தான் லன் தஅமலூன்னு சொல்லாம வலன் தஃஅலூன்னு அல்லாஹ் சொல்றானா. மாஷா அல்லாஹ். அவங்க சொல்லும் பொழுதே அப்போ அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு சவால்மா இது குர்ஆன்ங்கிறது. வலன் தஃஅலு, ஏன் வலன் தஅமலுன்னு சொல்லனா, அந்த தஅமலுன்னு சொன்னா கூட அதுக்கு புத்தி, அப்போ வந்து தற்செயலா ஒருவேளை அப்படி ஒரு வார்த்தை உண்டாயிரலாமா? சில நேரத்துல எதேச்சியா நம்ம பேசுற வார்த்தைகள் கூட சில நேரத்துல கவிதையா அமைஞ்சிருமா? அப்போ அந்த மாதிரியாவது அமைஞ்சிருமா? இது இந்த 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 குர்ஆனுக்கு கீழ ஒரு வார்த்தை வெளிவந்துருமானா, யோசிச்சாலும் வராது, யோசிக்காட்டியும் வராது. வலன் தஃஅலு, கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அடுத்து அல்லாஹ் உடனே சொல்றான், ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. இந்த இடத்துலதான் ஒரு பயம் வரும். இப்ப குர்ஆனை மறுத்தா உடனே நரகமா? உடனே நரகம். அல்லாஹ் ஏன் அப்படி சொல்றான்? அம்மா இது நமக்கு மட்டும் கிடையாதுமா. குர்ஆன்ங்கிறது என்னங்கிறத முதல் நம்ம விளங்கணும். அதாவது இது ஒரு அற்புதம். சாதாரணமா ஃபர்ஸ்ட் எல்லா நூஹ் நபியா இருக்கலாம், யூனுஸ் நபியா இருக்கலாம், மூசா நபியா இருக்கலாம், முதல்ல ஈசா நபியா இருக்கலாம், முதல்ல தாவா செய்வாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ் தஅபுதுல் அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ் அல்லாம வேற எதையும் வணங்காதீங்கன்னு தாவா செய்வாங்க. இப்போ இந்த தாவாவெல்லாம் பலன் தராம போகும் பொழுது மக்கள் என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு ஒரு மிராக்கிள் கொடுன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு மிராக்கிள் கொண்டு வருவாங்க. சாலிஹ் நபி கொண்டு வந்து ஒட்டக்க மாதிரி, மூசா நபி வந்து கடல் பிளந்து அவங்கள காப்பாத்தின மாதிரி, இது இந்த கம்பு போட்டு பாம்பாக மாத்தின மாதிரி மிராக்கிள். ஈசா நபி வந்து வானத்திலிருந்து உணவு தட்டை இறக்குற மாதிரி, இப்படி மிராக்கிள செய்ய சொல்லுவாங்க மக்கள். அப்ப மிராக்கிள செஞ்சு காமிப்பாங்க. மிராக்கிள் செஞ்சதுக்கு பிறகு மக்கள் மறுத்தால், நல்லா ஞாபகம், ஆரம்பத்துல மறுத்த உடனேயே அல்லாஹ் வந்து நரகவாதிகள் அப்படின்னு தண்டிச்சிட மாட்டான் எந்த கவுமுகளையுமே. எப்போ பொழுது அற்புதம் மறுக்கப்படுகிறதோ அப்போ அடுத்தது அந்த மக்களுக்கு அழிவுதான். நல்லா பாருங்க, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கப்பலை கட்டி அற்புதத்தை அவங்க மறுத்தாங்க, தண்டனை அனுபவிச்சாங்க. அதே மாதிரி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வானத்தது உணவு தட்டை இறக்குனாங்க, அந்த மக்கள் மறுத்தாங்க, சூனியம்னு சொன்னாங்க, தண்டிக்கப்பட்டாங்க. இப்படியாக ஒரு அற்புதம் வந்த பிறகு அதை மறுக்கும் பொழுது தண்டனை தான். அது ஆரம்பத்துல இருந்து எல்லா கோமுகளுக்கும் பொதுவான விஷயம்தான். அப்போ இந்த இடத்துலமா நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப முதல்ல சொன்ன ஹதீஸ் நான் திரும்ப சொல்லி காமிக்கிறேன்மா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த இறை தூதரும் அவருடைய சமுதாய மக்கள் நம்பும் வகையில் ஒரு சான்று வழங்கப் பெறாமல் இருந்ததில்லை. எனக்கு வழங்கப்பெற்றுள்ள சான்றெல்லாம் அல்லாஹ் எனக்கு அறிவித்த குர்ஆன் தான். அப்போ இந்த குர்ஆன், அப்போ நமக்கு நம் சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இந்த குர்ஆன். எப்படி முந்தைய கவுமுகள் அற்புதத்தை புறக்கணிக்க பொழுது தண்டனையை அனுபவிக்க தொடங்கிவிட்டார்களோ, அதே போல இந்த அற்புதம் எப்பொழுது பொய்யாக்கப்படுகிறதோ, எப்பொழுது மறுக்கப்படுகிறதோ, அப்பொழுது அல்லாஹ் எச்சரிக்கிறான், ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள், அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களுமே ஆகும். அல்லாஹு அக்பர். கற்களுமா எரியும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அன்பான தங்கமான சகதியின் சொந்தங்களே, உங்களுக்கு சூரியன் எத்தனை டிகிரியில எரியுதுன்னு தெரியுமாமா? சூரியனுக்கு உள்ள இருக்க கோர் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய சூடு 15 மில்லியன் டிகிரி. 15 மில்லியன் டிகிரி. கொதிக்கிற தண்ணியினுடைய சூடு எவ்வளவுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஆனா கம்பேர் பண்ணி பாருங்க, 15 மில்லியன் டிகிரியில கொதிச்சுட்டு இருக்கான். கல்லை அல்ல எரிய வைப்பான், அல்லாஹ் எரிய வைக்கிறான். அதுல இருந்து வரக்கூடிய ஒளியை கொண்டுதான் நாம எல்லாரும் பயனடைஞ்சிட்டு இருக்கோம். அல்லாஹு தஆலா சொல்றான், மறுமை நாள் கற்களை, இந்த கற்கள்ங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுமா. எந்த கற்களை தெய்வங்களாக வழங்கினார்களோ அந்த கற்கள் போடப்படும் அப்படின்லாம் சொல்லுது. ஆனா வந்து தஃசீர் ஆசிரியர் அதையும் சொல்றாங்க. சொல்லி கடைசியா எதை ஒத்துக்குறாங்கன்னா, கந்தக கற்கள்னு சொல்றாங்க. பிணத்தை விட நாற்றம் மிக்கதாக இருக்குங்கிறாங்க. யார் சொல்றாங்கன்னா, நபித்தோழர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நரகத்தில் கிடக்கக்கூடிய கருப்பு நிற கந்தக கல் இது. நரக நெருப்போடு இந்த கல்லாலும் நரகவாசிகள் வேதனை அடையப்படுவார்கள். ஒரு பக்கம் நரக நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுமா, அத்தோட அதுல துடிச்சு போய் இந்த பக்கம் சாஞ்சா இந்த பக்கம் கந்தக கல் எரியுது, இந்த பக்கம் சாஞ்சா இந்த பக்கம் கந்தக கல் எரியுது. அப்போ நெருப்பு சூடு ஒரு பக்கம், அதுல எரியக்கூடிய கந்தக கற்கள் ஒரு பக்கம். அல்லாஹு அக்பர். நினைச்சே பார்க்க முடியாதுமா. அல்லாஹும் அஜிர்னா மினன்னார். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த கல் என்னன்னு சொல்றாங்கன்னா, பிணத்தை விட அதிக துர்நாற்றமுடைய கந்தக கல் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விளக்கம் சொல்றாங்கம்மா. சில பேர் கேட்பாங்க, சொர்க்கம் நரகம் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சொர்க்கம் நரகம் எல்லாமே படைக்கப்பட்டு விட்டது. அதான் உஇத்தத் லில் காஃபிரீன்னு சொல்றான் அல்லாஹ். உஇத்தத்
வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, அந்த இடத்துல யார் மறுக்கிறாங்களோ அவர்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நரகம் சித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஃபத்தகுன் நார் அல்லதி வகூதுஹா அன்னாசு வல் ஹிஜாரா உஇத்தத் லில் காஃபிரீன். நரகம் சித்தப்படுத்தப்பட்டுள்ளது, ஏற்கனவே இருக்கு. நரகம் ஏற்கனவே இருக்குதுங்கிறதுக்கு இந்த ஆயத்தை ஒரு ஆதாரம் இருக்குதுன்னு பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றாங்கம்மா. அதாவது இதுக்கு நிறைய ஹதீஸ் ஆதாரங்களும் இருக்கு. நரகமும் சொர்க்கமும் ஒன்னோட ஒண்ணு வாதிட்டு இருக்குச்சான். சொர்க்க வாக்குவாதம் பண்ணுச்சான். நரகம் சொல்லுச்சான், இறைவா யாரப்பே, என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டுரும் போல இருக்கே, என்னால தாங்க முடியலையேன்னு சொல்லுச்சான். அப்போ அல்லாஹ் கோடை காலத்துல ஒரு தடவை சுடு மூச்சை விட்டுக்கோ, குளிர்காலத்துல ஒரு முறை குளிர் மூச்சை விட்டுக்கோன்னு அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுத்தானா. அதனாலதான் நம்ம கோடை காலத்துல ரொம்ப வெயிலா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கணமும், குளிர்காலத்துல ரொம்ப குளிரா இருக்கு தாங்க முடியலன்னு சொல்லக்கூடிய ஒரு கணமும் அந்த மூச்சுக்கள் தானம்மா. அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை ஏதோ ஒரு பொருள் மர்மமான முறையில் விடக்கூடிய சப்தத்தை சஹாபாக்கள் கேட்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்கப்போ, இது என்ன சப்தம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70 வருடங்களுக்கு முன்பதாக நரகத்தின் விளிம்பிலிருந்து எரியப்பட்ட ஒரு கல், அது இப்பொழுதுதான் நரகத்தின் ஆழத்தை சென்றுள்ளது அப்படின்னு சொல்லி பதில் அளிச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே சித்தப்படுத்தி வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது இது நரகம் ஏற்கனவே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அர்த்தத்திலையும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அல்லாஹு அக்பர். படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக இந்த ஆயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்கம்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிராக்கிளை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே, இதை சொல்லிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய அற்புதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வார்த்தைகள் தான்மா. வார்த்தைகளை தோக்கடிக்க இன்னைக்கு வரைக்கும் முடியலம்மா யாராலையுமே. எவ்வளவு பெரிய அறிகள் இந்த 1000 வருஷத்துல உருவாயிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இதை ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் இதுகிட்ட போட்டி போட்டுடலாமான்னு நினைச்சிருப்பாங்க. அத்தனை பேர் தோத்துதான் போயிருக்காங்கம்மா. இதை காப்பி அடிச்சு கூட எழுதியிருக்காங்க. பாக்குறதுக்கு கேலி கூத்தா இருக்குமா, கேலி கூத்தாவே இருக்கு. அல்லாஹு அக்பர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் சிந்திக்க வேணாங்க, சின்ன விஷயம் குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சூறாவை பாருங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் விளங்கிடும். வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ்ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையாகவே இழப்பில்தான் இருக்கின்றான். யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்து ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்துக் கொண்டும் பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவுரை கூறிக்கொண்டும் இருந்தார்களோ அவர்களை தவிர. இந்த ஒரு சூறா போதும் உங்களுக்கு உண்மை விளங்கிடுங்கிறாங்க. இப்படிப்பட்ட அற்புதம்மா குர்ஆன். இன்னும் சொல்லிட்டே போலாம். அல்லாஹு அக்பர். விஞ்ஞானமே வியந்து போகுது மெய்ஞானம் உரைக்கும் குர்ஆனால், அஞ்ஞானமே அகன்று போனதே மெய்ஞானம் உரைத்த குர்ஆன். மெய்ஞானம் உரைத்த மறையால், எங்கள் மெய்ஞானம் உரைத்த மறையால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் குர்ஆனின் பக்கம் நெருங்கும் சக்தியை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அதை நெருங்கியதோடு அதனுடைய வழி வாழக்கூடிய வாய்ப்பையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.